குட்டியில பார்த்தாலும் தெரியும், முத்து போல இருக்கும். இப்படி ஆடுகள் யாருக்கும் கிடைக்காது. அதாவது ஆடு கிடைக்கும், ஆடு 100க்கு 200 ஆடுனால வாங்கலாம். குட்டி இப்படி வளர்க்கறதுல தெளிவான ஆடு எங்கேயும் கிடைக்காது. குட்டியில உங்களுக்கு இப்ப என்ன சைஸ்ல இருக்கு பாருங்க. இதெல்லாம் ஒரு வருஷம் வளர்க்கணும்னா. ஆனா ஜோடியா கையில 2 ஆடு வச்சிருக்கீங்க. ஆமா, மாதிரி இருக்கு. ரெண்டுமே அக்கா தங்கச்சி தான். ரெண்டுக்குமே 2 குட்டி இருக்கு. இது வந்து பழைய வர்க்கத்து ஆடு. நீங்க செம்பரி ஆடுகள் எந்த ஆடுகளை பார்த்தாலும் சரி, இந்த மாதிரி நல்ல வெள்ள போற ஆடுகளா நல்ல பழைய வர்க்கத்து நல்ல ரெட்டை குறுக்கு ஆடுகளா தான் இருக்கும். ஆடே ஒரு ஸ்பெஷலான ஆடு தான். முதல்ல ஆட்டை கூட சொல்ல விட குட்டியை பத்தி தான் சொல்லணும். 2 ஆட்டுக்கும் ஒரு கிடா குட்டி, ஒரு பொட்டை குட்டி. குட்டி வளர்ப்பு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். கரெக்டா 6 மாசம் தான் ஆகுது. குட்டி கிடா குட்டி லைவ் வெயிட்டுக்கு 22 கிலோ 23 கிலோ இருக்கு. இந்த குட்டியே ஆமா 23 கிலோ இருக்கு லைவ் வெயிட்டுக்கு. பொட்டை குட்டி 19 கிலோ இருக்கு. அதாவது 2 பாத்துட்டீங்களா? ஆமா, இடம் போட்டு பார்த்தோம். ஒரு சந்தேகத்துக்கு ஒருத்தர் கேட்டாரு, சந்தேகத்துக்கு இடம் போட்டு பார்த்தோம். அது கிடா குட்டி 22, ஒரு குட்டி 23, பொட்டை குட்டி 2 19 கிலோ இருக்கு. சரிங்க. லைவ் வெயிட்டுக்கு. இது ஒரு ஆட்டுக்குள்ள கிடா குட்டி. ஆமா, இந்த கிடா குட்டியும் இந்த பொட்டை குட்டி இந்த ஆட்டுக்கு. சரிங்க. இந்த பொட்டை குட்டி இந்த ஆட்டுக்கு. சரிங்க. ரெண்டுமே ஒரே, அதாவது ஒரு நாள் முன்ன பண்ண ஈண்டது. இது 2 அக்கா தங்கச்சி. சரிங்க. பிள்ளைகளும் ஒரே நாள் தான். அதாவது ஒரு நாள் முன்ன பண்ண ஈண்ட குட்டியே தான். ஒரே தரத்துல உள்ளது. ரெண்டுமே நல்ல வெள்ள போற ஆடு. சரிங்க. ஒரு வீட்டு வளர்ப்புக்கு ரொம்ப அருமையான ஆடு. ரெண்டாவது ஆடுகள் பார்த்தாலே தெரியும், நல்ல இளம் ஆடுதான். 2 ஆடு தான். குட்டியை வளர்த்து இந்த மாதிரி 2 ஆடு இப்படி குட்டி வளர்க்காம ஆச்சரியம் தான். அந்த மாதிரி குட்டி வளர்த்துருக்கு. ஆமா, ரொம்ப தரமா போதும். ஆட்டுக்கு 30,000 35,000 குத்துப்போம் அந்த குட்டிகள். அதாவது இந்த மாதிரி ஆட்டுல உள்ள குட்டிகள், அதாவது இப்படி குட்டி வளர்க்குற ஆடா பார்த்து எடுத்தோம்னா குட்டிகளை மட்டும் ஊத்து போடலாம். வாங்கின விலைக்கு ஒரு வருஷத்துக்குள்ள அந்த ஆட்டுல உள்ள கிடா குட்டியில மட்டும் ஊத்து போடலாம். குட்டி ஊத்துறோம். ஆமா ஆமா. ஏன்னா நல்ல ஒரு நெட்டு, நல்ல ஒரு உயரத்துல, நல்ல டாப் சைஸ்ல இருக்கு. ஆனா ஒரிஜினல் கொடியாடி தான். ஆமா, டாப் குவாலிட்டி. குட்டியில பார்த்தாலே தெரியும், நல்ல இதெல்லாம் பொட்டை குட்டி தான். நல்ல கடுக்கா போட்டு குட்டி எவ்வளவு சைஸ்ல இருக்கு குட்டி. சரிங்க. 6 மாசம் தான் ஆகுது. ஆமா, குட்டி இந்த சைஸ்ல வந்திருக்குன்னா இன்னும் நாள் இருக்கு. இப்ப ஆடு சென்னையாயிட்டு. ஆடு மாதிரி சென்னையா? ஆமா, ஆடு 3 மாசம் சென்னையாயிட்டு. சூப்பர். இப்ப சொருக்கு போல ரேசா குடிக்கு ஆடு 3 மாசம் சென்னை உறுதியான சென்னை கேரண்டி கொடுக்கலாம். எந்த ஆட்டுல உள்ளதுன்னு? ஆனா இந்த 2 குட்டி இந்த ஆட்டுல உள்ளது. சரிங்க. அதாவது நம்ம வலை சைடு உள்ள ஆட்டுல உள்ள குட்டி, அந்த கடைசியில இருக்க 2 குட்டியும் எரு சைடு ஆட்டுல உள்ள குட்டி. ஆமா, இப்படி அதாவது ரெண்டுமே நல்லா ஒண்ணு போல வளர்த்துருக்கு. ஆனா ரெண்டுமே கூட பிறந்த ஆடுதான். இது அக்கா தங்கச்சி ஒரே ஈத்துல ஈண்டதான். 3 குட்டி ஆட்டுல உள்ளது. ரெண்டுமே அதாவது ஒரே ஆட்டுல உள்ள குட்டி தான். 2 ஈண்டதும் ஒரு நாள் முன்ன பின்ன. இன்னைக்கு அக்கா ஈண்டிருக்கு, நாளைக்கு தங்கச்சி ஈண்டிருக்கு. அதே மாதிரி 2 பேரும் ஒண்ணு போல ஈண்டது பிரச்சனை இல்ல. 2 பேரும் ஒண்ணு போல குட்டி சொல்லி வச்ச மாதிரி வளர்த்திருக்காங்க. அதுதான் இதுல பெரிய ஆச்சரியமே. குட்டியில பார்த்தாலும் தெரியும், முத்து போல இருக்கும். இப்படி ஆடுகள் யாருக்கும் கிடைக்காது. அதாவது ஆடு கிடைக்கும், ஆடு 100க்கு 200 ஆடுனால வாங்கலாம். குட்டி இப்படி வளர்க்கறதுல தெளிவான ஆடு எங்கேயும் கிடைக்காது. குட்டியில உங்களுக்கு இப்ப என்ன சைஸ்ல இருக்கு பாருங்க. இதெல்லாம் ஒரு வருஷம் ஆனால போதும். கிடா 30 ரூபா 35 ரூபாய்க்கு ஆட்டுக்கு தூக்கிட்டு ஓடிடுவாங்க. இப்பவே ஆட்டுக்கு காய் அடிக்கலாம். ஆட்டுக்காண்டி அவங்க வளர்த்தாங்க. அவங்க குடும்ப கஷ்ட சூழ்நிலையை நம்ம ஆடு கொடுத்தாங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் யாரு கேட்டாலும் இந்த ஆடாஞ்ச விலையெல்லாம் நல்லா தரமான ஆடை கொடுத்துடலாம். டெலிவரி பண்ணி விட்டுறலாம். டெலிவரி தமிழ்நாடு பூரா டெலிவரி உண்டு. ஆட்டுக்கு குட்டிக்கு வெறும் 250 ரூபா டெலிவரி சார்ஜ். சரிங்க. எங்க இருந்து ஆர்டர் போட்டாலும் சரி அவங்க வீட்லயே இந்த ஆடை இறக்கி கொடுத்துடலாம். சரிங்க, ரொம்ப நன்றி. நன்றிங்க. சூப்பர்.